முன்கோபம் அதிகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அம்மா தான் உலகம்னு வாழக்கூடியவங்க தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர். அம்மா தான் உலகம். அதுல என்னன்னாக்கா குறிப்பான இந்த கிருத்திகை 1ஆம் பாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நான் நினைச்சதுதான் நடக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் என்னன்னாக்கா கற்பனை அதிகமா இருக்கும். கிருத்திகை 1ஆம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள், மனசுல நினைச்ச விஷயங்கள், குறிப்பா இந்த மனசுல குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கா பயணம் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் சிவாலயங்களை தரிசிப்பதற்கு, இல்ல ஒரு சித்தர்களை தரிசனம் செய்வதற்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்துல மலை உச்சியில இருக்க சிவாலயங்களுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டம் சிறப்பாக. அதே போல என்னன்னாக்கா இதே கிருத்திகை 2-3 பாதத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு இந்த காலகட்டத்துல வீட்டை இடிச்சு கட்டுறது, இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த காலகட்டத்துல என்னன்னாக்கா அந்த வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா பல்ப் ஃபீஸ் போடுறது, இல்ல பல்ப் உடைதல், இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைன்னா கதவு பாத்தீங்கன்னா வாசக்காலில் ஒரு விரிசல், இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்பட்டு சரியாகும். ஸோ இந்த வீட்டுக்கான நிகழ்வுகளை இந்த காலகட்டத்துல இருப்பாங்க. அதே தொழில் சார்ந்த விஷயம், நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்ந்த விஷயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல ஈடுபடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம். கிருத்திகை நட்சத்திர பரிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சித்த சமாதிகள் இருந்துச்சு, சமாதி வழிபாடை இந்த காலகட்டத்துல செஞ்சாங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், மனதில் ஏற்பட்ட ஆசைகள் இருக்கும். குறிப்பா அம்மா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். அங்க போயிட்டு மக்களுக்கு என்னன்னாக்கா திருநூறு இல்ல மருத்துவ சார்ந்த விஷயங்களை உதவி செய்வது உங்க வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதா இருக்கும்.